रेडियो सिटी पॉडकास्ट, रेडियो सिटी पॉडकास्ट। இண்டியானா ஜோன்ஸ் படம் நீங்க பாத்திருக்கீங்களா? மாயமான ஒரு குகைக்குள்ள ஹீரோ உள்ள போய் அங்க தங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தலையை எடுத்துட்டு திருப்பி வெளியே வர்றப்ப அவரை துரத்திட்டு மிகப்பெரிய பாறைகள் வந்துகிட்டே இருக்கும். இண்டியானா ஜோன்ஸ் படம் எதுக்கு? நம்ம குரு சிஷ்யன் படம் பார்த்திருக்கீங்களா? அதோட ஃபைனல் சீன்ல ஹீரோ எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே வர்றப்ப அந்த குகை இடிஞ்சு மிகப்பெரிய பாறைகள் அவங்கள துரத்திட்டே வந்துட்டு இருக்கும். நம்ம கிராமத்து பக்கம் இளவட்டக்கல் பார்த்திருப்பீங்க. இதை தூக்குனாதான் திருமணம் செஞ்சு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு. அந்த இளவட்டக்கல் அளவுல இன்னும் பெருசா இருந்து ஆயிரக்கணக்கான கற்கள் இருந்தா எப்படி இருக்கும்? நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். இந்த கல் கோலங்கள் பத்தி நாம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு கோஸ்டாரிக்கா பக்கமா கொஞ்சம் எட்டி பார்க்கணும். கோஸ்டாரிக்கா வட அமெரிக்க கண்டத்தையும் தென் அமெரிக்க கண்டத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய லத்தீன் அமெரிக்க குடியரசு. அழகான கடற்கரைகள் நிறைய இருந்துச்சு. கோஸ்டாரிக்காவோட வரலாற்றை கொலம்பஸோட வருகைக்கு முன்னால, ஸ்பெயினோட காலனி ஆதிக்கத்துல, சுதந்திரத்துக்கு பின்னாடி அப்படின்னு 3 பிரிவா பிரிக்கலாம். 19ஆம் நூற்றாண்டுல கோஸ்டாரிக்காவோட பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது காஃபி ஏற்றுமதி தான். 20ஆம் நூற்றாண்டுல காஃபிக்கு போட்டியா இன்னொன்னையும் அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் களத்துல இறக்குனாங்க. அந்த மண்ணுக்கே உரிய சுவை கொண்ட வாழைப்பழங்கள். அமெரிக்க முதலாளித்துவ நிறுவனம் ஒண்ணு கோஸ்டாரிக்காவை குறி வச்சு 1930களில் அடியெடுத்து வச்சாங்க. அங்க இருக்கக்கூடிய காடுகளை மிகப்பெரிய அளவுல அழிச்சிட்டு அதுல இந்த மண்ணோட சுவை இருக்கக்கூடிய வாழை மரங்களை பயிரிட்டு லட்சக்கணக்கான டன் கணக்குல வாழையை உற்பத்தி பண்ணி அதை அமெரிக்காக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கறத அவங்களுடைய பிளான். தன்னுடைய வேலையும் கனக்கச்சிதமா தொடங்கினாங்க. மரங்களை வெட்டினாங்க, குப்பைகளை அகற்றினாங்க, நிலத்தை சமதளமாக்குனாங்க. ஒரு சில கூலியாட்கள் இந்த நேரத்துல மரங்களுக்கிடையும் புதர்களுக்கிடையும் இன்னும் சில பாறைகளுக்கு இடையிலையும் தான் அந்த ஒரு அதிசயத்தை கவனிச்சாங்க. அட, இங்க பாருங்க, இந்த பாறைய அழகா செதுக்கப்பட்டது போல கரெக்டா ஸ்பியர் ஷேப்ல இருக்கே அப்படின்னு கனக்கச்சிதமா கோள வடிவுல பாறைகளை எப்படி செதுக்க முடியும்னு ஆச்சரியத்தோட அந்த பாறைகளை பார்த்தாங்க. 1-2 இல்ல, எக்கச்சக்கமான பாறைகள். இது எல்லாமே அதிசய கோலங்கள்னு அந்த ஒரு பிரைவேட் கம்பெனி உணர்றதுக்கு முன்னாடியே புல்டோசர்களும் டைனமைட்டுகளும் சில கோலங்களை சிதைச்சிருந்தது. அதுக்கு பின்னாடி வெகு ஜாக்கிரதையா அங்க ஒர்க்க ஆரம்பிச்சாங்க. சமதளம் ஆக்குறப்ப கோலங்கள் இடைஞ்சலா இருக்கு அப்படின்னா கவனமா அதை உருட்டி வச்சுட்டு வேலையை பார்த்தாங்க. இன்னும் சில கூலியாளர்கள் மத்தியில எங்கெல்லாம் கோலம் கிடைக்குதோ அதுக்கு கீழே தங்க புதையல் இருக்கும் அப்படிங்கிற வதந்தியும் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனா எந்த ஒரு கோலத்துக்கு கீழேயும் தங்கமும் இல்ல, கோலத்துக்குள்ளேயும் தங்கம் இல்ல. இந்த கம்பெனியோட மேனேஜர் ஒருத்தரோட மகளான டோரிஸ் கோஸ்டாரிக்காவுக்கு வந்து கோலங்கள் பத்தி தகவல்களை சேகரிச்சு அமெரிக்கன் ஆன்டிகுட்டி அப்படிங்கிற தொல்லியல் பத்திரிகையில ஒரு கட்டுரை 1943 எழுதுறாங்க. இந்த கல் கோலங்கள் பற்றி எழுதப்பட்ட முதல் எழுத்து வடிவமும் இதுதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்டைய குறிப்புகள், ஆதி கல்வெட்டுகள்ல எதுவுமே இதுவரைக்கும் இந்த கல் கோலங்கள் பத்தி எழுதப்படல. தொல்லியல் ஆய்வாளர்கள் மத்தியில டோரிஸோட கட்டுரை கவனம் பெற்றுச்சு. 1948 ஹோவர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளரான சாமுவேல் லோத்ரோப் தன்னோட வைஃபோடையும் ஒரு சின்ன குழுவோடையும் கோஸ்டாரிக்காவுக்கு பெட்டி படுக்கையை கட்டிட்டு ஆய்வுகளுக்காக வந்து இறங்குறாரு. இவருடைய குழுவினர் கோஸ்டாரிக்காவோட மூலை முடுக்குக்கெல்லாம் போய் இந்த கல் கோலங்களை பத்தி மிகப்பெரிய ஆராய்ச்சியை பண்ணாங்க. பாதிக்கும் மேற்பட்ட கோலங்கள் மண்ணுல பெரும்பாலும் புதைஞ்சிருக்க கவனமா தோண்டி எடுத்து பார்த்தவங்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்துச்சு. கண்டுபிடிக்கப்பட்ட கோலங்கள் எல்லாமே கனக்கச்சிதமான கோள வடிவில் இருந்துச்சு. எதுவும் அறகுறையா வடிவம் தவறி இல்ல. சரி, இந்த கற்களுடைய வயசை ரேடியோ கார்பன் முறையில தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு இவங்க முற்படும் பொழுது கிமு 200 சேர்ந்த கற்கள், சில கற்கள் கிமு 600 சேர்ந்தது, சில கற்கள் கிபி 1000 வரைக்கும் காலகட்டத்தை சேர்ந்ததா இருந்திருக்கு. ஆக இந்த கற்கோளங்களோட அதிகபட்ச வயசு 2500 தான். தத்துவஞானி பிளாட்டோ
ஆரம்பத்துல அட்லாண்டிக் பெருங்கடல்ல அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கண்டம் இருந்ததாகவும் அது தண்ணிக்குள்ள அழிஞ்சு போனதாகவும் இந்த கல்கோளங்கள் அந்த கண்டத்தை சார்ந்ததாகவும் இருக்கலான்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்னாங்க. இன்னும் சில பேர் வேற்று கிரகத்துல இருந்து கீழே விழுந்த கற்கள் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கோஸ்டாரிக்கால சின்னதும் பெருசுமா 300 கல்கோளங்கள் வரைக்கும் இருக்கு. இந்த நாட்டிலிருந்து கல்கோளங்களை நிறைய பேர் ஏற்றுமதி செஞ்சுட்டதாகவும் நிறைய ஹோட்டல்ஸ்ல அருங்காட்சியகங்கள்ல இது காட்சிப்படுத்தப்பட்டதாகவும் சொல்றாங்க. இந்த கோளங்கள் இயற்கையாவே உருவாச்சா இல்ல இது செதுக்கப்பட்டதா? இதற்கான கேள்விகள். அப்படியே இது செதுக்கப்பட்டாலும் வெவ்வேறு அளவுகள்ல கன கச்சிதமா ஒரு கோள வடிவுல ஏன் இது செதுக்கப்படணும்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன? தொல்லியல் ஆய்வாளர்கள் காலம் முழுக்க அந்த கோளங்கள்ல முட்டி முட்டி யோசிச்சும் கூட இன்ன வரைக்கும் விடை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. மர்மங்களுடைய வரிசையில இந்த கல்கோளங்களும் சேர்ந்து நிக்குது. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட்.